அதை அரசியலாக்காமல் ஜாதியாக்கி இணக்கமாக இந்த தேவரையும் தேவேந்திரையும் சண்டை இழுத்து விட்டு இன்றைக்கு ஆட்சியிலே கட்டிலே உட்கார்ந்து பரிந்துரை செய்து கொண்டிருக்கான்றது வேதனைக்குரிய விஷயம். அந்த பிளவுகள் பிறவுகள் எங்களுக்குள் கிடையவே கிடையாது. தேவரும் தேவேந்திரம் ஒன்றாக வாழ்ந்த காலம்தான் நான் பார்த்திருக்கிறேன். பிளவு பிறவு ஏற்பட்டது அரசியல் சாணக்கியத்தினால். இவர்கள் குளிர் காய்வதற்காக இருவரையும் பிரித்தாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை என்னால் குறை சொல்ல முடியும். அந்த நிலை நீடிக்காது. இப்பொழுது நீடிக்கவில்லை. இப்பொழுது எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சகோதரர்களாக தான். ஒரு சில பகுதிகளில் குக்கிராமங்களிலே அறியாத மக்கள் இருக்கின்றார்களே தவிர படித்தவர்கள், பேரறிஞர்கள், அறிவுஜீவிகள், IAS IPS போன்ற ஞானிகள், அறிவாளிகள் எல்லாம் இவர்களுக்குள் பிளவுகளே கிடையாது. இது அரசியல் சாணக்கியத்தினால் பிரிவுகளும் பிளவுகளும் உட்படுத்தப்பட்டு அரசியல் ஆட்சியிலே உட்காருவதற்காக இருவரையும் சேர விட மாட்டார்கள் என்று பழைய அறிஞர் பெருமக்கள் என்னிடம் கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள். எப்படி கருதுகிறேன்? முத்துராமலிங்க தேவர் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் இருக்கிற பொழுது முத்துராமலிங்க தேவரை பற்றி அண்ணாவோ கலைஞர் கருணாநிதியோ பேசியதே கிடையாது. அவருடைய வரலாறை பற்றி பேசியது கிடையாது. அவருடைய திறமை பற்றி சொன்னது கிடையாது. ஜாதியை பற்றி பேசியது கிடையாது. காமராசர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அவர்களை எதிர்த்தவர்கள் சுபாஷ் சந்திர போஸ் கட்சியான ஃபார்வர்ட் பிளாக் முத்துராமலிங்க தேவருடைய தலைமையில் இயங்குகின்ற ஃபார்வர்ட் பிளாக் கட்சியாகத்தான் நடந்தது, ஜாதியாக அல்ல. ஆனால் அவர் இறந்த பிறகுதான் முரசொலியிலே தேவர் திருமகனார் இறந்து விட்டார் என்று ஒரு கட்டுரை மூலமாக வரையறுக்கப்பட்டு ஜாதி முத்திரை முத்துராமலிங்க தேவருக்கு குத்தப்பட்டது என்பதுதான் உண்மை. அவர் எந்த ஜாதியும் தொந்தரப்படுத்தினார் வச்சார் வரலாறு இல்லை. இவங்க சுய